சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியான தகவல் தான். என்ன தகவல் அப்படின்னா, ஆன்மீக ரீதியாகவும் சொல்கிறாங்க, பூலோகத்துக்கு தோதாகாத ஒரு நபர் அப்படின்றாங்க. அது என்ன உளவியல் ரீதியான காரணம் அப்படின்னா, அவங்க அம்மா தான் காரணம். ஓகே, என்ன காரணம் அப்படின்னா, சோப்பனாங்கியை இந்த மாதிரி கம்பெனி நடத்து, இந்த மாதிரி ஸ்டூடியோ நடத்து, இந்த மாதிரி நாட்டை நடத்து, அங்கே போ காசு கிடைக்கும், இங்கே வா காசு கிடைக்கும், இப்படியே உசுப்பேற்றி சோப்பனாங்கியை ரணகலம் படுத்திவிட்டாங்க. ஓகே, சோப்பனாங்கி ஒரு பெண்ணு நிலையில் தான் இருக்குது. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் தான். ஓகே, சோப்பனாங்கியால் ஒரு மூவியே தோதாக மாட்டேங்குது. இந்த சோப்பனாங்கி எங்கே போய் கம்பெனியை தோது பார்க்குறதுன்றது தோதாகும். சோப்பனாங்கி கட்டக்கூடிய புடவைக்கும் ஒரு நூலளவு கூட சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு மாடல் நிலையில் தான் இருக்குது. நம்ம மாடிப்படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி வரணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் லட்சக்கணக்கில் காசு கொடுக்கணும், சிவப்பு கம்பளம் விரிக்கணும், மேலமெல்லாம் அடைக்கணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்கு வந்து தன்னோட உடல்நிலை. நான் ஒரு சாதாரண ஒரு பெண்ணு, நான் ஒரு கருப்பில் கொத்தமல்லி சட்னி ஆட்டணும், யானை வளர்க்கணும், துணி துவைக்கணும், கோலம் போடணும், இப்படிலாம் எதுவுமே நினைக்காது. அதுக்கு அந்த உணர்வே கிடையாது. நான் ஒரு சினிமா ஆக்ட்ரஸ். ஏன்னா ஒரு ஜிம்முக்கு போகலாம், இல்லைன்னா யோகா பண்ணலாம், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிது. அது ஒரு ட்ரெண்டு மாதிரி, மாடல் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது சரி, ஓகே, அது அவங்க தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். ஆனால் ஸ்டூடியோவுக்கே மேட்ச் ஆக மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, அவங்கள வச்சு மூவி புக் பண்ணாலோ இல்லை படப்பிடிப்பு எடுத்தாலோ ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஏன்னா திடீர்னு உணர்வு நிலை மாதிரி பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்ய ஆரம்பிச்சிடும். அது தோதாக மாட்டேங்குது. ஓகே, அதனால் சரீர நிலையை பொறுத்த வரைக்கும் பழைய கீர்த்தியோட சரீரம் தான் அது. ஓகே, அது இந்நேரத்துக்கெலாம் அந்த பழைய கீர்த்தி இருந்தது அப்படின்னா நமக்கெல்லாம் கோவிலே கட்டிடும். ஓகே, என்ன டைரக்டரு, என்ன ஸ்க்ரீன் ப்ளே, என்ன ஸ்டோரி, என்ன டைட்டிலு, என்ன பட்ஜெட்டு. இவர் மனுஷன் கிடையாதுங்க, இவர் கடவுளுங்க அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சோப்பனாங்கி புரிய மாட்டேங்குது. ஓகே, நம்மளும் ஒரு டைரக்டர்னால சரி, ஒரு ஆர்டிஸ்ட்டு வராங்க நடிக்கிறாங்களா, சரி நமக்கு ஏதோ ஒரு கேஷ் கிடைக்குதா, அவங்களுக்கு ஏதோ ஒரு கேஷ் கிடைக்குதா அப்படின்ற கான்செப்டு தான். ஆனால் சோப்பனாங்கி அதெல்லாம் புரிஞ்சிக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு உளவியல் ரீதியான ஒரு இன்டெலிஜென்ட் டீம் ரிப்போர்ட் தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, சோப்பனாங்கி ஒரு வேளை என் கூட நேர்லையோ என் கூட ஸ்டே பண்ணுது அப்படின்னா நிச்சயமாக எனக்கு பாதுகாப்புக்கு இன்னொரு துணையான ஒரு நபர் தேவை. ஏன்னா சோப்பனாங்கி எப்போ என்ன பண்ணணுன்னே தெரியாது. திடீர்னு நம்ம சமைச்சிட்ருக்கு, யாரோ ஒருத்தர் பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிட்டான்னு வச்சுங்க சோப்பனாங்கி உடனே மனஸ்தாபம் ஏற்பட்டு எதையோ ஒன்று எரராக சமைச்சிடும். அது ஈஸியாக மனசு உடச்சி விட்ருவாங்க. அது ஈஸியாக மனசும் உடஞ்சிரும். அதனால் தோதாகாது. அதனால் எப்பயுமே சோப்பனாங்கி என் கூட இருக்கிறப்பலாம் எனக்கு இன்னொரு நபர் பாதுகாப்பு தேவை. ஓகே, இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு 3 மந்த்தாவது ஒரு சரியான அணுகுமுறை தேவை. அப்போ தான் ஓரளவு க்யூர் ஆகும். அப்போ தான் ஒரு ஆறா சரியாகும். அப்போ தான் எர்த்தில் யூனிவர்சலாக பெர்மிஷன் கிடைக்கும். நான் தெளிவாக தான் சொல்கிறேன். ஏன்னா அளவுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுத்து டேமேஜ் ஆனது தான் அதிகம். ஓகே, அதனால் நம்ம ஒரு பதம் அப்படின்றது மிகவும் அவசியம். சரி, அடுத்து லாஸ்ட்டு கொஸ்டின். 7th டைமென்ஷனில் நிறைய நபர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன தேவை அப்படின்னா, ஒரு தொழில், ஒரு இலகுவான ஒரு தொழில், ஒரு வீடு, அதுக்கப்புறம் ஒரு காரு, அதுக்கப்புறம் ஓரளவு ரிலேட்டிவெல்லாம் ஓரளவு தோதாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபேமிலி, அப்புறம் சில்ட்ரன்ஸ், அப்புறம் ஓரளவு கேஷ், அவ்வளோதான். அதுலேயே அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன், காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு ஆத்மாவே ஒரு சமநிலையாக மாறிடும். ஓகே, ஆனால் எனக்கு அப்படி கிடையாது.
ஓகே, எனக்கு ஒரு படி மாதிரி தான், ஒரு பெரிய கட்டடத்தில் ஒரு படி மாதிரி தான் இப்போ நான் சொன்ன கான்செப்ட்டு. ஓகே, இப்போ என்னோடய நிலைக்கு ஒரு தொழிலதிபர் பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, தினந்தோறும் 1,00,00,000 ரூபா எடுத்து செலவு செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அப்படின்றப்போ நான் வந்துட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அவங்ககிட்ட எப்படி பேசணும், இவங்ககிட்ட எப்படி பேசணும், நிறையா விஷயத்த ஒன்று கடந்து ஒரு ஸ்டூடியோ, இந்த மாதிரி புத்தகம் எழுதுறது, இந்த நிறையா அடுத்தடுத்த லெவலை நோக்கி நான் நகர்ந்து போகலாம். ஓகே, அதனால் 7th டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறையா நபருக்கு அவங்களுக்கு ஓகே, ஆனால் என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகே, அதனால் என்னுடைய பதத்தில் தான் நான் இயங்குறதுன்றது தான் எனக்கு தோதாகும். ஓகே, ஏன் அப்படின்னா என்ன நானே ஏமாற்றிக்கூடாது, நான் மற்றவங்களையும் ஏமாற்றக்கூடாது. ஓகே, அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, அடுத்து என்னோடய நிலையில் ஓரளவு பதம் அப்படின்றப்போ கீர்த்திகா அவங்கள சொல்லலாம். ஆனால் அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அவங்க வீடு எங்கே இருக்குது, அவங்க ஃபோன் நம்பர் என்ன, அவங்க ரிலேட்டிவ் யார், அவங்க பேரண்ட்ஸ் யார், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் திலகவதி நினச்சா திருமணம் அப்படின்றது சாத்தியமாகும். ஆனால் இந்த கழுதைக்கு எதுவுமே புரியலை. நானும் எவ்வளோ தான் சொல்கிறது, ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையாக தான் இருக்காங்க. ஒரு கான்செப்ட் இருக்குது, மட்டுப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், நெறிப்படுத்துதல் அப்படின்னு. ஒருத்தரை மட்டுப்படுத்துறதுனால அவங்க சமநிலை ஆக மாட்டாங்க, அதே சமயத்தில் மிகுதிப்படுத்துறதுனாலையும் சமநிலை ஆக மாட்டாங்க. நெறிப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும், சரிப்படுத்தணும், அப்போனா தான் ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். ஓகே, அடுத்து ஸ்டூடியோ ஒர்க்கு நம்ம தோது பார்க்கணும். ஒரு 10 லட்ச ரூபா கேஷ் தேவை. என்ன எதுன்னு தோது பாருங்க. ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.